கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்றைக்கு வாசிக்கப்பட எடுத்துக்கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 18 முடிய. 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 18 முடிய. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாகின. அவர் சதா காலத்திலும் ராஜபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பே தங்கள் சிம்மாசனங்களின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகக்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய தேவனை உம்மை சோஸ்திரிக்கிறோம். தேவரீர் உமைது மகா வல்லமை கொண்டு ராஜபார்வம் பண்ணியிருக்கிறீர். ஜாதிகள் கோபித்தனர். அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயம் தீர்ப்பதற்கும் ஊழியக்காரர்கள் நியாயம் தீர்ப்பதற்கும் தீர்க்க தரிசனங்களாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தி இருந்து சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிப்பதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை பின் செல்லுகிற நமக்கு இந்த உலகம் தற்காலிகம் தான். This present world that we live in is temporal. தற்காலிக உலகத்தில் நாம் இருக்கிறோம். தற்காலிகமான சரீரம் நமக்கு உண்டு. The bodies that we have is mortal. ஒரு நாள் இந்த சரீரம் அழிய போகிறது. The bodies that we have today has an expiry date. இந்த சரீரம் அழிவுக்குள்ள போய் அது ஆண்டவருடைய நேரத்தில் இந்த சரீரத்தை அடக்கம் அல்லது இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் என்று நாம் அறிகிறோம். ஆனாலும் பிரியமானவர்களே, நாம் ஆவி என்றென்றைக்கும் ஜீவிக்கும், பிழைக்கும் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை பின் செல்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற நிச்சயம் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் அந்த நித்திய வாழ்வு இல்லாதபடி ஆக்கினிக்குள்ள போகிறதுக்கு நாம் தள்ளப்படுவோம் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாமோ, இந்த சபைக்கு கூடி வந்திருக்கிற நாம், நம்முடைய ஆவி பிழைக்கிறது. கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஒரு காலம் வரப்போகிறது, நமக்கு புதிய சரீரம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அழிவில்லாத சரீரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. Our citizenship is in heaven. பிலிப்பியர் 3:20 நம்ம பார்க்கிறோம். Philippians chapter 3 verse 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் அல்லது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பாகத்தினுடைய செய்தியின் தலைப்பு ஹெவன்லி வர்ஷிப். இந்த நாளினுடைய செய்தி நமக்கு பரலோக ஆராதனைக்கு நாம் நம்முடைய ஆராதனைகளை செலுத்த நமக்கு உற்சாகம் கர்த்தர் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளினுடைய வேத பாகம் நம்ம வாசிக்கும் போது it gives us a glimpses of heavenly worship. பரலோக ஆராதனை எப்படி இருக்கும் என்று நமக்கு சில முன் பார்வைகளை கொடுக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த முன் பார்வைகளை நம்ம வாசித்து அறிந்து தியானித்து பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன உற்சாகம் கொடுக்கிறது என்றால், பரலோகத்தில நம்ம ஒரு நாள் ஆராதிக்க போகிறோம். ஆனால் அந்த நாள் வருவதற்கு முன்பதாகவே இந்த பூமியிலே ஆவியோடும் உண்மையோடும் பரலோக தேவனை நம்ம ஆராதிக்க. ஆமென். Praise the Lord. There is a time that is coming that we all will be in heaven. அந்த பரம கானானுக்கு போக கர்த்தர் நமக்கு ஒரு நேரம் வைத்து இருக்கிறார். நம்ம எல்லாரும் அங்கு அடைய போகிறோம், நம்புவோம். மாரநாதா, இயேசுநாதா என்று சொல்லி நம்ம வாஞ்சியோடு இருக்கிறோம். That time is coming. That heavenly worship. வேதம் நமக்கு இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். It gives us this gospel of the end times. சுவிசேஷத்தினுடைய கடைசி நாட்களுடைய அந்த ஆராதனை எப்படி இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது. காரணம் என்னவென்றால்,
இந்த பூமியில வாழ்கிற இந்த காலம், no matter how long it is going to be, எவ்வளவு காலகட்டம் நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்முடைய எக்ஸ்பைரி டேட் நம்மளுக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் அறிவார். ஆனா அந்த காலத்துல இருக்கிற அந்த காலத்துல பரலோக ஆராதனை எப்படி பூமியில நம்ம செலுத்த வேண்டும் என்று நம்ம பார்க்க போகிறோம். So join with me, Revelation chapter 11 நம்ம இருக்கிறோம். 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். The seventh angel sounded his trumpet. வேதத்துல நம்ம பார்க்கும்போது எக்காலம் என்று சொல்லும்போது அது ஆராதனைக்கு சமமாய் இருக்கிறது. எக்காலத்தை ஊதும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அந்த எக்காலத்தை ஊதும்போது அந்த எக்காலத்தை கேட்கிறவர்கள் செவி சாய்த்து ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு நேரம் வந்துவிட்டது என்று அவர்கள் அறிந்து தங்களை ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு சபைகளிலே எக்காலம் எப்படி ஊதப்படுகிறது என்றால் the bell, the tolling of the bell. நம்முடைய சபையிலும் இருக்கிறது. கீழே நீங்க பாத்தீங்கன்னா மெயின் செஞ்சுரி வெளியே ஒரு சர்ச் பெல் இருக்கு. and that church bell is very loud actually. அந்த சர்ச் பெல்ல டால் பண்றவங்க வந்து they actually wear earplugs. ஏன்னா அங்க நின்று அந்த பெல்ல டால் பண்ணும்போது you know is quite loud. எதற்கு அந்த சபையில அந்த பெல் அடிக்கப்படுகிறது என்றால் சத்தத்தை தூரத்திலிருந்து கிட்டையிலிருந்து கேட்கிறவர்கள் அதை கேட்ட உடனே சபைக்கு கூடி வருவதற்காக அது அடிக்கப்படுகிறது. சில பாரம்பரிய சபைகளில் பார்க்கும்போது திருமணம் நடைபெறும் போது அந்த தாலி கட்டுற நேரம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நேரத்துல இருந்து சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அதை நான் பார்த்தேன். அந்த டைம்ல இருந்து அந்த பேல் will be told. ஓகே, மற்ற இடங்களில் எப்ப நம்ம பார்க்கும்போது குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளிக்கிழமையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 7 வசனங்களை தியானிக்கும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூட tolling of the bell. ஓகே, இது வந்து பாரம்பரிய சபைகளிலே நம்ம பார்க்கிறோம். ஸோ the tolling of the bell அல்லது எக்காலம் ஊதும் போது எக்கால சத்தம் கேட்கும் போது என்ன நடக்குதுன்னா ஆராதனைக்கு ஒரு அழைப்பு. The tolling of the bell or the sounding of the trumpet, it is a sound to call us to worship. நம்மை ஆராதனைக்கு அழைக்கக்கூடிய ஒரு சத்தமாக ஒரு தொனியாக இருக்கிறது. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், திருப்பிக் கொள்வோமாக, நம்ம எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோமாக. வசனத்தை சொல்லும் போது திருப்பிக் கொண்டு நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். If you can turn our Bibles to the passages I mentioned so that we can read together what are the passages in the Bible. Some of the passages, சில வேதத்தினுடைய பாகங்கள் ஆராதனைக்கு அழைப்பாய் இருக்கிறது என்று நம்ம பார்ப்போம். சங்கீதம் 34, Psalms 34 verse 1. சங்கீதம் 34 எடுத்து நம்ம இணைந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 34 1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்கு என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. This is the sounding of the trumpet. This is a call to worship. கர்த்தர் அவருடைய வசனம் மூலமாக என்னோட கூட, சங்கீதக்காரன் சொல்லுங்க, என்னோட கூட, not just me, நான் மட்டும் இல்ல, என்னோடு நீங்களும் வர வேண்டும். Right? So it's a call to come together. பிறகு நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் ஒருமித்து வெவ்வேறு இடங்களிலிருந்து, வெவ்வேறு திசையிலிருந்து, வெவ்வேறு சூழ்நிலையிலிருந்து நம்ம வந்து ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்துல கூடி வருகிறோம். So all of us were scattered in different places, different life phases, different situation during the week. அதெல்லாம் மனசுல நம்முடைய இருதயத்தில சிந்தையில இருந்த பொழுதிலும் ஆண்டவருடைய எக்கால சத்தம் கேட்ட உடனே, அவருடைய ஆராதனை அழைப்பு வழங்கின உடனே நம்ம அதை கேட்டு என்ன செய்யறோம்? நம்ம எல்லாரும் கூடி வருகிறோம். Hallelujah. See, it's a call to worship. It's a call to worship. இன்னொரு சங்கீதம் பார்க்கலாம். சங்கீதம் 100, Psalms 100. We can turn our Bibles to Psalms 100. சேர்ந்து வாசிக்கலாம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எத்தனை பேரு? 1, 2, 5, 10 இல்ல, எல்லாரும். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு இன்க்ளூசிவா இருக்கிறார். The call of worship is very inclusive. It's not exclusive club. சில பேருக்கு மட்டும் இல்ல, சில
டேலண்டட் பீப்புளுக்கு மட்டும் இல்ல, சில கிஃப்டட் பீப்புளுக்கு மட்டும் இல்ல. the call to worship, ஆராதனைக்கு அழைப்பு பாருங்க, எல்லாரையும் ஆண்டவர் குவாலிஃபை பண்றாங்க. ஹalleluya, praise the Lord. சொல்லுங்க, God qualifies every one of us to come to his presence. None of us should disqualify ourselves. நம்மளே டிஸ்குவாலிஃபை பண்ணிடக்கூடாது. எனக்கு தகுதி இல்லை, எனக்கு பாட வராது, எனக்கு ஆராதிக்க வராது, எனக்கு படிக்க வராது, நான் ரொம்ப பாவிக்கு மேல பாவின்னு சொல்லி நம்மளே டிஸ்குவாலிஃபை பண்ணிடக்கூடாது. பிகாஸ் த கால் டு வர்ஷிப், அந்த எக்கால சத்தம் தொனி வந்து எல்லாருக்கும் வந்து சேருது. ஸோ எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எவ்ரி ஒன். 2ஆம் வசனம், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஓகே, இட் இஸ் இன் a plural. அவர் சந்நிதி முன் வாருங்கள். everyone come to the presence of God. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாருங்கள் சொல்லி பாருங்க. அந்த அழைப்பு வந்து எவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு அழைப்பு. if God did not give an invitation, there's no way we can come into his presence. இல்லையா? கர்த்தர் நமக்கு அழைப்பு வழங்கவில்லை என்றால் நீங்களும் நானும் அவருடைய சந்நிதி முன் வரவே முடியாது. வாய்ப்பே இல்லை. இது அவருடைய வீடுல, அவருடைய கோட்பாடுகள்ல, அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல அவர் தானே நியமிக்கிறார். he is the head of the houseல. அப்ப இந்த head of the house, he has the authority who he wants to invite and who doesn't want to. ஆனா கர்த்தர் எவ்வளவு பரந்த ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மனசு இருக்குனால அவரை தொழுது கொள்கிறவர்களை அவர் அழைக்கிறார். he draws us to himself. அப்படியே அழைக்கிறார், இழுக்கிறார், அப்படியே அன்பாக இழுக்கிறார். சோ அவர் சந்நிதி முன் வாருங்கள். நீங்களும் நானும் அவருடைய சந்நிதி முன் அப்படியே வரோம். பார்த்தீங்களா? அது இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எல்லாருக்கும் இந்த கிருபை வழங்கப்பட்டாலும் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். பாருங்க, அவர் வாசல்களில் துதியோடும், அவர் வாசலிலே. அல்லேலூயா. வீட்டுல நீங்க சத்தம் கேட்குது, அம்மா எழுப்புறாங்க, அப்பா எழுப்புறாங்க, பாஸ்டர் சொல்லிட்டாரு, தாத்தா பாட்டி சொல்லிட்டாங்க, மாமா சொல்லிட்டாங்க, லேரிடர் உங்களை தட்டுறாங்க, எழுப்புறாங்க, எல்லாரும் உங்களை அழைக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு மேலாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறாரு. ஆமென் சொல்லுமா? God is the one who calls us to himself. He will use instruments. நம்மள ஆண்டவர் பலரை பயன்படுத்துவார். ஆனா கடைசியில ஆண்டவர் தான் நம்மளை எப்படி அழைக்கிறார். அவர் வாசல்களில் துதியோடும். Praise the Lord. நீங்க எப்படி சபைக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சபைக்கு வர்றதுக்கு முன்பதாகவே முன்பதான ஆயத்தங்கள்லாம் இருக்கல. உங்க வீட்டுல எல்லாம் ஆயத்தம் இருக்கல. we all prepare to come, right? all of us have different responsibilities. சரியா? எல்லாம் பொறுப்புலாம் செஞ்சுட்டு எல்லாம் கரெக்டா சூஸ் பண்ணி எதை உடுத்தணும், ஓகே, எதை உடுத்த தேவையில்லை அதெல்லாம் தீர்மானம் பண்ணிட்டு, ஓகே, சரியா அயன் பண்ணணும், சரியில்லாம அயன் பண்ண கூடாது, போன் பேசிக்கிட்டே அயன் பண்ண கூடாது, அது எரிஞ்சிரும், சட்டை எரிஞ்சிரும். சரியா? பார்த்துக்கிட்டு எல்லாம் டிப் டாப்பா எல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கிளம்பி வருகிறீங்க. அவர் வாசல்களில் எப்படி நம்ம வரணுமா? துதியோடு. Praise the Lord. Right? வந்துட்டீங்க, எழும்பிட்டீங்க. You've already made a decision. You're saying to your soul, rise up சொல்றீங்க. அப்ப அவருடைய வாசல்களிலே, அவர் பிரகாரங்களிலே நம்ம எப்படி வரணுமா? துதியோடும் சொல்லுங்களேன். அல்லேலூயா. துதியோட வந்தீங்களா? துதியோடு வரணும். எப்பொழுதும் வரும். எவ்வளவு நம்ம சூழ்நிலை, no matter how our week was, அது எவ்வளவு குட்டா இருந்தாலும் எவ்வளவு பேடா இருந்தாலும், ஓகே, நம்மளுடைய வருமானம் குறைவா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும், வேலையில பிரச்சனை இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும், அவருடைய வாசல்கள் எப்படி வரணும்? துதியோடு வரணும். Praise the Lord சொல்லுவோமா? Can we do that? Not for us, for the Lord. அவருக்கு செய்யும்போது நமக்கும் அந்த ஆசீர்வாதம் அவருடைய வாசல்களில் அப்படியே no matter what, Lord, I praise you, Lord. Thank you, Lord. இருக்கிறதுக்காக நன்றி, Lord. For all that I have, Lord, I give you thanks. அந்த ஸ்தோத்திரத்தோடு நம்ம வர கர்த்தர் அழைக்கிறார். அப்ப வாசல்களில் துதியோடும் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? Whether you at the back and you at the front, you jolly well praise the Lord. அல்லேலூயா சொல்லுமா? ரைட்? நீங்க முன்னுக்கு இருக்கிறீங்களோ பின்னாடி இருக்கிறீங்களோ, உங்களுக்கு மேடை ஊழியம் இருக்கோ, உங்களுக்கு பின்னாடி ஊழியம் இருக்கோ,
அவருடைய பிரசனத்துல எந்த இடத்துல நீங்க இருந்தாலும், எந்த கார்னர்ல இருந்தாலும், நீங்க முன்னுக்கு இருந்தாலும், எல்லாரும் வாசல்களிலும் அவருடைய பிரகாரங்களிலும், right? Everyone is covered. You cannot say no, I'm out of this. This is not for me. I'll just touch and go. No, it is for you. For all of us. எல்லாருக்கும் கர்த்தர் இந்த அழைப்பை கொடுக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், நீங்க 5 வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும், 10 வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும், புதுசா ஞானஸ்நானம் எடுத்தாலும், நீங்க 9 வருஷம் பிறகு நீங்க வந்தாலும், every one of us have a role to play in the way he has given us the invitation. காரணம் என்ன? அழைத்தவர். ஹல்லேலூயா. அவர் அழைத்ததுனால அவருடைய வாசல்களிலே நான் இப்படிதான் வருவேன். Praise the Lord. எப்படி வரணும்? துதியோடு வர வேண்டும். அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு வர வேண்டும். Hallelujah. Isn't that a good posture to come before our God every time we have the opportunity? எவ்வளவுலாம் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி அந்த மனநிலை நம்ம அப்படியே நம்மளே தேற்றிக்கொள்ளணும், நம்மளே ஆற்றிக்கொள்ளணும், நம்மளே we need to do that because the world is difficult, is increasingly difficult. We need to, like David found strength in the Lord. கர்த்தரிலே அவன் பலன் பெற்றுக்கொண்டான். How many of us can say that the week that has passed has been 100% perfect? சொல்ல முடியுமா? No way. அது என்ன நடக்கும் என்ன நடக்காது நம்மளுக்கு சில தெரியாது. But then நிலையில்லாத உலகத்துல நிலையுள்ள கர்த்தர் நமக்கு இருக்கிறார். Hallelujah. The world will change, but God is unchanging the way He has invited us. So அதனால தான் இந்த ஓய்வு நாளுடைய ஆசீர்வாதம், அவருடைய பிரசன்னத்தில் ஆராதிப்பது ஆசீர்வாதத்தை நம்ம லேசா எடுத்துடக்கூடாது. Never take it lightly that we have the privilege, the joy of coming before God. Hallelujah. அப்படியே சுதந்திரமாக நம்மளால வர முடியுது, எந்த ஒரு தடையின்றி நம்மளால வர முடியுது. ஆகவே இந்த சங்கீதக்காரன் நமக்கு நினைமூட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். 5ஆம் வசனம் வாசிப்போமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Hallelujah. Why are we coming with the joy, with the happiness no matter what? Because He is good. Hallelujah. அவர் நல்லவரா இருக்கிறனால, அவருடைய கிருபை என்றும் இருக்கிறனால, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு அது சேரும் என்ற அந்த மனப்பான்மை இருக்கிறனால, you may have flopped in your life and everything didn't work out well, but doesn't change the fact that God is good. He is still good and He will always be good. அதுதான் நம்முடைய மோட்டிவேஷன். நம்முடைய மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? இசை இல்ல, பாடல் இல்ல, ஜனங்கள் இல்ல. நம்முடைய மோட்டிவேஷன் யார் தெரியுமா? அவர்தான் நம்முடைய மோட்டிவேஷன். இசை, பாடல், ஜனங்கள் மாறிடுறாங்க. அந்த திறன், அந்த 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 குவாலிட்டி, அந்த you fluctuate, but what doesn't fluctuate is God. Amen சொல்லுமா? We don't worship, we worship the Lord. Hallelujah. அவர்தான், அவரே நம்ம பார்த்து கொண்டு வர வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கு, அந்த பாஸ்டரோடு வர கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். So it is a call to worship. அதனாலதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். இன்னொரு சங்கீதம் பார்ப்போமா? சங்கீதம் 81 பார்ப்போமா? Psalms 81. Psalms 81 verse 1 சேர்ந்து வாசிப்போமா? நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். Okay, note the posture. Later we'll come back to it. 2ஆம் வசனம், தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். Hallelujah. இன்னும் ஒரு வாட்டி வாசிச்சிரமா? டங் ட்விஸ்டரா இருக்கு இந்த மார்னிங். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். What an encouragement to all the musicians here. எல்லா மியூசிஷியன்ஸ் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்டியா சொன்னாங்க அல்லேலியா சொல்றாங்க. வேற என்கரேஜிங் பாத்தீங்களா? ஆக்சுவலி நீங்க எல்லாரும் அல்லேலியா சொன்னாங்க. We all musicians, we have instruments, right? Our hands, right? Anyway, it is a great encouragement to the musicians. Musicians வந்து as you all know, நம்ம சர்ச் வந்து worship team சொன்னா லேசான ஒரு ஊழியம் இல்ல. நேரம் ஒதுக்கி வைத்து கமிட்மெண்ட் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸ் இருக்கும். ஏன்னா முன்னுக்கு வந்து ஊழியம் செய்யறது இன்னும் ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்கும், சோர்வுகள் வரும், பிசாசின் சூழ்ச்சிகள் வரும், நம்முடைய சொந்த காரியங்கள் இருக்கும். So musicians, I want to encourage you. See what the word says to you. What an encouragement.
play that music, sing to the Lord. As you are playing, you're singing to the Lord. சங்கீதம் உங்க மனசுல நீங்க பாடுறீங்க. You know, as you are playing, Lord, thank you Jesus. நீங்க துதிக்கிறீங்க, praise பண்றீங்க. ஏன்னா நம்மள வெளிப்படுத்தல, நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அதே அந்த மோட்ல is a precious thing to be a musician in the church. It's a blessed thing to sing in the church. So அவர்கள் மட்டும் இல்ல, டீம் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும், நீங்க எல்லாரும் சங்கீதம் பாடணும். ஹalleluya, ஆமென் சொல்லுமா. நம்ம எல்லாரும், it's a congregational worship. இந்த அழைப்பு வந்து ஒரு சிலர்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு சிலரை கர்த்தர் பயன்படுத்தி மற்றவர்களை தட்டி எழுப்புகிறார். அதுதான் அந்த டீம் ஆஃப் த, the role of the team, the worship team, the choir, the lay reader, pastor, choir director, music director, அவங்களுடைய பொறுப்பு என்னன்னா, அவங்களும் கர்த்தரை ஆராதிக்கணும். அவங்க ஆராதித்து கொண்டு இருக்கும் போது நீங்களும் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. Amen. The spotlight is not on us, never on us, shouldn't be on us. The spotlight is on Christ. Right? ஆகவே எல்லாரும் சங்கீதங்களை பாட இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், not just the musician, the singers, the whole congregation. 3ஆம் வசனம் வாசிப்போமா? மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். அப்படின்னா எல்லாரும் பங்கு பெறுகிறார்கள். Everyone is involved in worship. Friends, we should never be a spectator in the presence of the Lord. ஆண்டவருடைய ஆலயத்திலே அவருடைய பிரகாரங்களிலே வரும்போது we are not spectators, we are participators. We are participants in worship. Amen சொல்லுமா. Spectator இல்ல. We are participating. Hallelujah. We are involved. We are engrossed in God. அதுதான் பரலோக ஆராதனை, அதுதான் பரலோக மெயின் ஆராதனை. அந்த பூமிக்கு நம்ம அந்த அனுபவத்தை நம்ம கொண்டு வர கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆகவே இந்த சங்கீத புத்தகங்கள், இந்த சங்கீத புத்தகம் பல சாப்டர்ஸ் இருக்கு. இது ஒரு பாடல் புத்தகம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு ஆராதனை ஒழுங்கு, இது ஒரு ஆராதனை ஒழுங்கு பொக்கிஷமாய் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. Friends, brothers and sisters, this Bible, especially the Psalms னு சொல்லும்போது 150 chapters Psalms இருக்கு. இது வந்து ஒரு ஆராதனை ஒழுங்கின் பொக்கிஷம் என்று நம்ம மறந்து விடக்கூடாது. When we stop reading the Psalm, you notice that our praises will fade and slow down altogether. Try reading the Psalm. God will inspire you again and again. இந்த வசனம்லாம் என் மனசுல இருக்கு. எப்படி இருக்குன்னா, நான் அடிக்கடி வாசித்ததுனால என் மனசுல இருக்கு. எல்லா வசனம் என் மனசுல இல்ல. Some verses I can pick up very quickly. Why? I read more. I want to encourage church members for your praise to increase. Use the praises of the Bible. Hallelujah. வசனத்தின் மூலமாக வருகிற துதி. Hallelujah. Praise the Lord. And the துதி, you will not run out of vocabulary to praise God because it's biblical. Biblical worship and it is not a worldly பாட்டு பாடுறது போல. The Bible describes and defines who our God is. அந்த வசனம் நம்மளை அப்படியே, அந்த வசனம் வந்து நம்முடைய ஆவியோடு அப்படியே இணைந்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் வந்து பயன்படுத்தாத வார்த்தையெல்லாம் பயன்படுத்த ஆண்டவர் துதிக்கிறேன்னு சொல்லிட்டு. So keep the Bible close to you. உங்களோட நெருக்கமா வச்சுங்க. And do you know some Bible வந்து it only has the Psalms and the Proverbs. Why? சிலருக்கு அது இன்னும் easier to read, bit more relatable. So if you have not started on the scriptures, start on these. Psalms is a good place, Proverbs is a good place. So சங்கீதம்னு சொல்லும்போது நம்மளை சங்கீதம் பாட வைக்குது. ஹalleluya. சங்கீதங்களினால் பாடுங்கன்னு சொல்றோம்ல. அப்ப எப்படி பாட பாஸ்டர்? How do I sing the சங்கீதம்? You don't need to go to Carnatic music training போதல. ஏதோ பைபிள் இருக்கு. சங்கீதத்தை எப்படி பாட போறீங்க, எப்படி வாசிக்க? சங்கீதம் புத்தகமே நமக்கு தமிழ கிறிஸ்தவர்களுக்கு நமக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்லயே இருக்கு. கர்த்தரே மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் அது ஒரு கீதம், அது ஒரு பாடல், அது ஒரு வாஞ்சை, தேவனை இன்னும் அறிந்து கொள்வது. ஸோ இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். நம்முடைய ஆராதனை ஒழுங்கில லெக்ஷனரி ரீடிங் சொல்லுவாங்க. லெக்ஷனரி ரீடிங்ல இருந்து அந்த வசனங்கள் வந்து எழுதப்படுகிறது. அதுல இருந்து தான் சர்ச்சில் வசனங்களை வாசிக்கிறோம். ஆக்சுவலி சில ஆராதனையில சங்கீதங்கள் வந்து எழுந்து வாசிக்கப்படும். The psalms are read. So எழுந்து சபையார் எழுந்து சங்கீதங்களை வாசிக்கும் போது மாறி மாறி வாசிப்பார்கள்.
மாறி மாறி வாசிக்கிறது தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் Psalms 27, let's read responsively. அப்படின்னா verse 1 the leader reads, then verse 2 the congregation reads. சில நேரத்துல நான் சபையில செஞ்சிருக்கேன். ஆனா it's part of the liturgy in some of the services. Okay, so பாத்தீங்களா, இந்த ஆராதனை புத்தகமா இருக்கக்கூடிய சங்கீதம் நம்ம எல்லாரும் பங்கு கொள்வதற்கு அது ரொம்ப உதவியாக இருக்கிறது. So the Bible or scriptures play a pivotal role in worship in our lives. The Bible plays a pivotal role. Good songwriters, Christian songwriters எப்படி இருந்தமா பைபிள் மூலமாக வசனங்களை கொண்டு வருவாங்க. அதுக்கு நம்ம மிகவும் தெரிந்த பலர் இருக்கிறாங்க. ஓகே, we have வேதநாயகன் சாஸ்திரியார் இருக்கிறாரு, and more recently number timesல இருந்து ஃபாதர் பர்க்மன் சொல்ல தேவையில்லை. ஃபாதர் பர்க்மன்ஸுடைய சாங் புக்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா, whether it's Romanized or English or other language, அவங்க சாங் புக்கை நீங்க பார்த்தீங்கன்னா சாங் டைட்டில் பக்கத்துல என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பைபிள் வெர்சஸ் ரெஃபரன்ஸ், பைபிள் வெர்ஸ் ரெஃபரன்ஸ். ஆஃப்கோர்ஸ் அது பிறகு பீட்லாம் போட்டிருப்பாரு. ரீசன்ட் இதெல்லாம் பீட்டு, டைமிங்கு, கீ கூட இருக்கும். But what he's trying to say is, he's not just singing to get popularity, he's singing the scriptures. And the vasanam. Don't just rely on songs that make you feel high. Emotionally, it's fine, it's good. Ana vasanathodu, hallelujah. Vasanathodu பாடல்களை பாடுங்க, ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் அதுக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். We cannot neglect the Bible in biblical worship. We cannot neglect. அந்த பைபிளை நம்மோடு வச்சிருக்கணும். லிட்ரலி க்ளோஸ் டு யுவர்செல்ஃப். கீப் த பைபிள் க்ளோஸ் டு யூ. அதுதான் பரலோக ஆராதனைக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். பைபிளை லிட்ரலி விசிபிளான ஒரு இடத்துல வச்சு பாருங்களேன். எங்க வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல, இங்க ஷோகேஸ்ல வச்சிருக்கீங்களா, பெட் பக்கத்துல வச்சிருக்கீங்களா, பட் லிட்ரலி கீப். இஃப் யூ லைக் சம்திங் யூ வில் கீப் இட் விசிபிள். உங்களுக்கு நெருக்கமான இடத்துல வைங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இந்த பைபிளை வச்சு பாருங்க. நாட் ஜஸ்ட் important place, but because it's there, take it, read it, meditate. ஒரு வசனம் ரெண்டு வசனம் இருந்தாலும் பரவாயில்ல. If you are tired, never mind, just listen to the word of God. Make it visible and usable. ஆசீர்வாதமா இருக்கும். Praise will automatically rise up in your spirit. துதி, ஸ்தோத்திரம், புகழ்ச்சி தான் first priority வரும். முணுமுறுக்கிறது, கம்ப்ளைண்ட் பண்றது, அடிக்கிறது, குத்துறது, ஆவேசம், ஆங்காரம் அதெல்லாம் குறைஞ்சு போயிடும். I can tell you that. I can assure you that. I can assure you that. ஏன்னா அந்த வசனம் நம்மளை அப்படியே ஊறி அப்படியே நம்மளை அப்படியே மாற்றி நம்மளை உருவாக்குகிறது. தொடர்ந்து அந்த வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல நம்ம இருக்கிறோம். 15ஆம் வசனத்துல, அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆகின, அவர் சதா காலங்களில் ராஜ்ய பாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இப்படிப்பட்ட சத்தம் Revelation 11:15 நம்ம பார்க்கிறோம். The seven angels sounded his trumpet and there were loud voices in heaven. Hallelujah. Loud voices. அந்த எக்காலம் ஊதப்படுகிறது. The call to worship is given, but that is not enough. கர்த்தருடைய அழைப்பு மட்டும் பத்தாது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? கம்பீர சத்தங்கள், கம்பீர சத்தங்கள். Note carefully, it is not soft voices. மௌனமான சத்தம் அல்ல, கம்பீர சத்தம். What is this loud voices in heaven? What is this loud voices? இன்றைக்கு நமக்கு கேட்கிற loud voices என்ன நீங்க நினைக்கிறீங்க? வாகனத்தை நீங்க ஓடிட்டு போறீங்கன்னா, இல்லாட்டி சைக்கிளிங் போறீங்கன்னா, சிங்கப்பூர் is well known for road works. Am I right? Road works. If you go for a holiday 1 month, you come back, you know, அங்க நோண்டி இருப்பாங்க. எரிச்சலா இருக்கும், செஞ்ச பிறகு நல்லா இருக்கும். that's my experience. செய்யும் போது கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. எதுக்கு இந்த கேந்திரியை போடுறாங்க, எதுக்கு ஓட்ட போடுறாங்க, எதுக்கு ரோட் பஸ் போடுற பைப் சொல்றாங்க. செஞ்ச பிறகு நல்லதா இருக்குமோ. What my point is, what are the loud voices you hear when you walk in the pedestrian walking drill பண்றது, அந்த தா போடுறது, you know. And then the supervisor shouting at the worker shouting at each other. இப்படி இழுப்பா அப்படி இழுப்பா. நம்ம ஜனங்க நிறைய வேலை செய்றாங்க அங்க, பார்க்கறது சிறந்த கஷ்டமா இருக்கும். Loud voices. அந்த கம்பீர அந்த சத்தம், loud voices. What are the other loud voices we hear? The nurse is calling out the patient. அந்த nurse வந்து அவங்க நம்பர், அந்த patient நம்பர் விட்டுட்டாங்க. அந்த nurse is calling out, பேரு கூப்பிடுறாங்க, சத்தம் கேட்காது, வரமாட்டாங்க, திருப்பி கத்துறாங்க. Loud voices.
What about in the football field? Okay. கோச்சஸ் பார்க்குறீங்களா? இவ் வாட்ச் த ஃபுட்பால் மேட்சை பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க தானே. பொதுவாக பிளேயர்ஸை பார்ப்போம், கோல் அடிக்கலாம் பார்ப்போம். ஆனால் செர்டன் கேமராஸ் வந்து யாரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்? அந்த கோச்சஸ். கோச்சஸ் கேன் பி ரியலி வெரி அனிமேட்டட் ரைட். அவங்களுடைய ரியாக்ஷன், நல்ல ஒரு கோல் போடுற வாய்ப்பு கிடைக்கும் போது கோல் அடிச்சுட்டாங்க, ஒரே சந்தோஷம். நல்ல ஒரு ஈஸியான சான்ஸ் விட்டுட்டா கடுப்பாயிரும் அவருக்கு. இதற்கு முன்னாடி ஃபேன்ஸ் எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க, அதை போட்டு the loud voices that we hear there. What about neighbors குள்ள அந்த சச்சரவு, right? Shouting at each other, screaming at each other. Where you can see this, we can see this in the stomp என்று சொல்லக்கூடிய அந்த ஆப்ல நீங்க பாத்தீங்கன்னா you can see that. What are the இதுல பார்க்கும்போது road bullies இருக்கிறாங்க, the loud voices, the horn and அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். but when it comes to our Lord, நம்முடைய தேவனை குறித்து நம்ம ஆராதிக்கும் போது அந்த கம்பீர சத்தம் இருக்கிறதா? Have we reserved our loudest shout cheers for Jesus Christ? Have we truly done that? மெய்யாகவே கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது அவருக்கு செலுத்த வேண்டிய கம்பீர சத்தத்தை நம்ம செலுத்துகிறோமா? செலுத்த முடிகிறதா? அல்லது அவருக்கு செலுத்த வேண்டியதை நம்ம செலுத்தாதபடி மௌனமா ஆயிருமா? Have we silent our praises? நம்முடைய துதிகளை நம்ம வந்து அமைதிப்படுத்தி மௌனமாக்கி விட்டோமா? Have we muted our praises? அல்லது அது மங்கி போய் விட்டதா? இந்த நாளில் கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்துவாராக. Let us give the loudest praise cheer for our Lord. Hallelujah சொல்லுமா. அவருக்கு நம்ம சிறந்ததை நம்ம செலுத்துவோமாக. It is not just screaming to the Lord, but it is something that is coming from within. உள்ளுக்குள்ள இருந்து அடக்கி வைக்க முடியாத ஒரு ஸ்தோத்திரம், ஒரு துதி, அடக்கி வைக்கவே முடியாது. Let no one mute us in our praise for him. யாரும் நம்மளை அமைதியா வச்சிடவே கூடாது. இந்த சபையில உங்களுக்கு இந்த சுதந்திரம் நல்லா நான் கொடுக்கிறேன். I give you all the opportunity for you to praise your God. I give you, it's my role, right? I give you the opportunity. யாரை பார்த்து நீங்க வெக்கப்பட வேண்டியதில்லை. நீங்க நல்லா கத்தலாம், அதாவது சும்மா கண்ட மாதிரி கத்தாதீங்க. அதுக்குன்னு ப்ளீஸ் கெஞ்சி கேட்கிறேன். I retract my statement. I clarify, please praise responsibly. இது நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கா? அதாவது அடக்கி வைக்காதீங்க. ஏன் நம்ம துதிகளை அடக்கி வைக்கிறோம்? அடக்கி வைக்காதீங்க. Don't worry about the space between the left and right. No, I think we need to give him all or give him nothing. அவர் நமக்கு எது எல்லாமே கொடுத்தார், குறைஞ்சா கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தார். மகா சத்தம் விட்டு அவர் ஜீவனை விட்டார். மகா சத்தம் விட்டார். சும்மா என் ஜீவனை விடுகிறேன் பிதாவேன்னு சொன்னார் இல்ல, மகா சத்தம். It's a great love for us, great forgiveness. அப்ப நம்ம அவருக்கு வந்து துதிகள் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கும் போது கிரேட்டா இருக்கும். குறைச்சி இருக்கக்கூடாது, தரத்தை குறைச்சிடக்கூடாது. ஆராதனை தரத்தை குறைச்சி விடுகிறது. It is not dependent on who's leading, who's playing the music, who's preaching. Your praise is not dependent on anyone else. Don't blame the church, don't blame the left and right, don't blame the music, don't blame the lights, nobody at all. I can tell you, நான் இங்க நான் ஆராதிக்கிற விதமோ இன்னொரு சபையை நான் போய் ஆராதிக்கிற விதமோ மாறாது, மாறவே மாறாது. ஏன்னா நான் வந்து அவரை தான் நான் துதிக்கிறேன். அப்ப நம்ம வந்து அடக்கி வைக்க கூடாது, முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். It is a declaration, is a release of praise for God has been faithful to us. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம்ல. The kingdom of the world has become the kingdom of our Lord and of his Christ, and he will reign forever and ever. அவர் சதா காலங்களிலும் ராஜபாரம் பண்ணுவார். சதா காலங்களிலும் ராஜம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பரலோக ஆராதனை என்பது கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில சதா காலமும் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறது தான் ஆராதனை. ஆமென் சொல்லுமா. Lord, you reign forever, Lord. At the same time, as you reign, நீங்க ஆளுகை செய்யும்போது ஆண்டவரே இந்த சிறியவனுடைய வாழ்க்கையில நீங்க ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை. நீங்க சதா காலத்தின் தேவன், சகலத்தையும் உருவாக்கினர் தேவனாய் இருக்கிறீர்கள். Lord, you reign over the heavens and the earth, Lord. But now, Lord, you reign in my life. என்னுடைய
இருதயத்தில் I'll just use this mic. I'll use this. Praise the Lord. அப்ப ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். He will reign forever and ever. You will reign, Lord. But Lord, you reign in my life as well. Heavenly worship is allowing Christ to reign forever in our lives. பரலோக ஆராதனை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க நித்திய காலமும் என் வாழ்க்கையில நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. இவ்வளவு அழகான பாடல்களை தேர்ந்தெடுத்தாங்க இன்னைக்கு ஆராதனைக்கு. இவ்வளவு அழகான மீனிங்ஃபுல். What is this worship about? It is about surrendering our wills to Him. நம்முடைய காரியங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஆளுகை செய்து அரசாளுவதற்காக தான் ஆராதனை. ஆமென். அதனாலதான் நம்ம கரங்களை உயர்த்துகிறோம். Why do we lift up our hands? What is the indication of lifting up our hands? Say, Lord, I surrender. Amen. சொல்லுமா? கரங்களை எதற்கு நம்ம ஆராதனையில உயர்த்துகிறோம் தெரியுமா? நீர் ஆளுகை செய்ய ஆண்டவரே, அதே சமயத்துல I lift up my hands so that you can reign in my life. I take off my hands over the steering wheel. நான் என் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது Lord, I take not just my left hand, I take off my right hand. I take off. I surrender all, Lord. கரங்களை உயர்த்துவது ஆராதனை எக்ஸ்பிரஷன். Don't lose it. Don't lose it. It's very precious. கர்த்தர் நமக்கு கரங்களை எதற்கு கொடுத்திருக்கிறார் என்றார் ஆராதனைக்கு பயன்படுத்துவது. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? கண்ணை திறந்து கையை உயர்த்துக்கோங்க. எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? Will you just lift up your hand? Can you try? Can you do that? Easy? Don't be shy. It's very precious. Don't be shy. I used to be very shy lifting up my hands. Growing up ரொம்ப வெட்கப்படுவேன். எப்படி கையை நான் By the way, I'm not criticizing anyone here. How you're putting your hand, that's not my business. I'm not going to turn around and see how my members are worshipping. That's not my role. வசனத்தை நான் போதிக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்றேன். ஆரம்பத்தில் as I growing as a youth, I was very very shy to sing because growing up stageல faith உருவாக்கப்படல. I was very very shy. எப்படி கையெல்லாம் இப்படி தான் வச்சுக்குவேன். அது அந்த மேபி ஜஸ்ட் நாட் யூஸ் டு இட். மற்றவங்களாம் கை தூக்குறாங்களே, எனக்கு வர மாட்டுது. நாட் பர்பஸ்லி. அப்படி கை கட்டி இருக்கிறவங்க என்ன சொல்றது, ரொம்ப பெருமை உள்ளவங்க நான் சொல்லல. I'm not saying that. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை காண்கிறார். நீங்க கையை உயர்த்தினாலும் நீங்க கட்டி வச்சாலும் நீங்க எது செஞ்சாலும் கர்த்தர் தான் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். I was really என்னை அடக்கி வச்சது போல இருக்கு. ஆனா போக போக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அந்த army days, when I was going to the army days, the Lord touched me and saved me and did so many things. ஆராதனைக்கு போகும்போது I couldn't hold this way any longer. முடியல. தூக்குறதுக்கு ஆசை, ஆனா வெக்கம். என்ன பண்ண நீங்க நினைக்கிறீங்க? கண்ணை மூடிட்டேன். கண்ணை திறந்தா என்ன நோட் பண்ணலாம், அவங்க பாக்குறாங்க, எங்க பாக்குறாங்களா. ஸோ நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்திற்கும் எங்க அம்மா எங்க உட்காந்துருங்க எனக்கு தெரியும். The first shyness will be the shyness that we get from the family. I don't know whether you guys will agree. ஐயோ அம்மா பாத்துருவாங்களே. ஆக்சுவலி அம்மா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. It's my thinking. I think ஐயோ வீட்டுல அவங்க என்ன நினைச்சிருவாங்க, ரொம்ப திடீர்னு பரிசுத்தரா ஆயிட்டானா. When I slowly begin to just close my eyes, கொஞ்சம் அப்படியே லைட்டா, எப்படி சொல்லுங்களேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், கொஞ்சம் அனிமேட்டடா இருக்கேன். லைட்டா, we all should start with the லைட்டா. Start slow, steady, where you are. கொஞ்சம் அப்படியே லேசா, அப்புறம் கொஞ்சம் அப்படியே லேசா, அப்புறம் ஃபுல்லா. இப்ப பாத்தீங்களா, பாக்குறீங்களா இல்லையா பாஸ்டர் வர்ஷிப் பண்றத? ஐயோ எப்படி ஆரம்பிச்சு? ஆரம்பத்துல அப்படியே வந்துருச்சா? இல்ல, ஸ்லோலி. Thank you Lord, praise you Lord, you deserve it Lord. அப்படியே போம். கண்ணு முடிச்சுன ஒன்னும் அப்பா ஹல்லேலூயா. இது சும்மா ஷோக்கு இல்ல, நன்றி வருது, அடக்கி இருக்க முடியாது. It is not show. Worship is not showing how well we can praise your God. No, it's not show. It's your personal passion for God, saying Lord, you've done so much andavare, hallelujah. அப்படியே தானாகவே வரணும், தானாகவே அப்படியே எழும்பணும். அந்த ஆராதனை எழும்பணும். அதுல தான் கரமும் வருது. Hands is so important. வேதத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்கிறோம். Psalm 63 verse 4. Psalm 63 verse 4. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி
கை எடுப்பேன். Can someone read in English? Psalm 63 verse 4. Anyone? Psalm 63 verse 4. I will praise you as long as I live, and in your name I will lift up my hands. Amen. Thank you. I will praise you and I will lift up my hands. Our namathila. Hallelujah. Lifting up our hands is very, very biblical. Right? So I want to encourage you, again, it's not a criticism. God knows the attitude of our hearts, but don't shortchange. Children inga irukringa, young people inga irukringa, do not be shy to lift up your hands to worship your Jesus. Don't be shy. You will be surprised that someone else is waiting for you to do that. You'll be surprised. You'll be surprised that ungalude posture before God will actually inspire your friends beside you. It's very, very powerful. நீங்க லேசா நினைச்சிட கூடாது. ஆராதனையில கையை உயர்த்த ஆண்டவர் ஏவும் போது நீங்க உயர்த்தி பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். You will no longer be full of yourself, you will be full of God. அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க உணருவீங்க. You sense the presence of the Lord. அப்படியே நீங்க மூழ்கி போவீங்க, கர்த்தரில் மூழ்கி போவீங்க. ஓகே, இன்னொரு வசனம் Psalms 134 verse 2. 134 சங்கீதம் வசனம் 2. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக, யார் கைய? உங்க கையை நீங்க வைத்துங்க. ஓகே, lift up your hands. What an inspiration from the Bible for us to be involved in worship. Our entire senses, நம்முடைய காது கேக்குது, அழைப்பை கேக்குது, நம்முடைய நாவு துதிக்கிறது, நம்முடைய கரங்கள் அப்படியே உயர்த்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தது கால்கள் சொல்ல தேவையில்ல, டவுன் ஸ்டெப்ஸ் அப்படியே வந்துரும். சபையில இருக்கனால ஒரு ஒழுங்கு இருக்கனால we need to have that order, but nobody stops you from just moving in the presence of the Lord. Do it. வீட்ல full force பாட்டை போட்டு ஆடுங்க ஆண்டவருக்காக. சபைன்னு ஒழுங்கு இருக்கு அப்படின்னு எல்லாமே என்ன திறந்து விட்டுற கூடாது. எல்லாரும் இங்க ஓடிட்டு இருப்பீங்க. I know if I say yes, எல்லாம் ஓடுங்க, எல்லாம் ஓடிடுவீங்கன்னு நினைக்கிறேன். I know you have a praise inside of you. You have something inside of you can dance in the Lord. Many times I have danced in the Lord. அப்படியே ஆண்டவருக்கு அப்படியே சொல்லி முடியாத நன்றி, அப்படியே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது nobody needs to nudge you, நீங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். And don't be shy to express yourself to the Lord. Don't be shy. Of course, பக்கத்துல இருக்க கொஞ்சம் feel, you may think that மத்தவங்க என்ன நினைச்சிட போறாங்க. மத்தவங்க நினைக்கிறதுக்காக நீங்க வந்தீங்க சபைக்கு? மத்தவங்க பார்க்கிறதுக்காக வந்தீங்க இல்லையே. அவருடைய சந்நிதி துதியோடு, அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு நம்ம வரணும். அந்த எக்ஸ்பெக்ட் நம்ம விட்டுறக்கூடாது. நீங்க வந்துட்டு இருக்கீங்க, praise the Lord, தொடர்ந்து வாங்க. This sermon is to bless you and to inspire you to not stop but keep going in the Lord. ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கென்றே அப்படியே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது is very infectious. Your praise has to be good infection for others to praise God. Good infection. நல்ல ஒரு தாக்கம் பிறருக்கு நீங்க கொண்டு வரணும். நல்ல ஒரு தாக்கம். Yes. என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுங்க. Let's praise our God together. Let's do it together. மற்ற எல்லா விஷயத்திலும் ஒன்னா செய்யறோம்ல, சாப்பிட போறோம், படம் பார்க்க போறோம், என் ஆண்டவர் ஒன்னா துதிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். மற்ற எல்லா விஷயத்திலும் நம்ம ஒண்ணு வர முடியுதுல. ஆனா கர்த்தரை துதிக்கிற நம்ம நல்லா ஒன்னும் உற்சாகமா இருக்கணும். ஒண்ணுமாக எல்லாரும் ஒருமுகமாக இருக்கணும். எல்லாரும் வெவ்வேறு இடத்துல இருந்து நீங்க வந்து இந்த ஆலய பிரகாரங்களை வந்தா உங்க சிந்தனை அப்படியே கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தர் மேல இருக்கும் இந்த பரலோக ஆராதனை இறங்கி வரும். அல்லேலூயா சொல்லுமா. You are very important in the presence of the Lord. Every one of you is important, from the smallest to the biggest, to the smallest child, to the eldest person in this church. Everyone is important in heavenly worship. அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். தொடர்ந்து வசனங்களை பார்ப்போமா? வெளிப்படுத்தல் 11:16 பார்க்கிறோம். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, ஹல்லேலூயா, முகங்குப்புற விழுந்து. The 24 elders in heaven, who were they? They represented the church.
தூதர்கள் அல்ல, ஜனங்கள். அவருக்கு கிரீடங்கள் இருந்தன, வெள்ளை அங்கி இருந்தன. 24 மூப்பர்கள். வெளிப்படுத்தல் 4:4 நம்ம பார்க்கிறோம். ரெவலேஷன் 4:4. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். What a beautiful sight. பரிசுத்த யோவான் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு பரலோக தரிசனம். அந்த மூப்பர்கள் என்ன செய்யறாங்க பாத்தீங்களா? They rose from their position and status and they fell down before God. What is your status in life? What is your status? Manager, CEO, pastor, reverend, bishop, archdeacon, canon, pope, சிங்காசனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? பதவி கொடுக்கிறாரா? பேர் கொடுக்கிறாரா? ஆஸ்தி கொடுக்கிறாரா? சம்பளம் கொடுக்கிறாரா? அழகு கொடுத்திருக்கிறாரா? வாட் இஸ் யுவர் ஸ்டேட்டஸ்? சிங்காசனம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அதுல உட்கார்ந்து இருக்கமா? ஆனா அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக எவனும் சும்மா உட்காரக்கூடாது. இருக்கிற இடத்துல எழும்பி என்ன செய்யறாங்க? நீங்க கொடுத்த ஆஸ்தி, பதவி, பட்டம் எல்லாம் அது ஒரு புறம் இருக்கட்டும், நான் உங்களுடைய சன்னிதானத்தில் முகம் குப்புற விழுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல யாரும் அப்படியே நெஞ்ச தூக்கிட்டு வரவே கூடாது. அதுதான் அங்க காமிக்குது. எவ்வளவு பெரிய மூப்பனா இருந்தாலும், மூத்தவனா இருந்தாலும், பதவி இருந்தாலும் எல்லாரும் சமம். எல்லாரும் துரோன். Fall down before God. Fall down before God. அது என்ன காமிக்க தெரியுமா? Posture of humility and surrender. அப்படின்னா ஆண்டவருடைய பிரகாரங்களிலே யாரும் மேன்மையானவன் இல்லை. ஆமென் சொல்லுவோம். Nobody. அந்த மூப்பர்கள் அவங்களுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து என்ன செய்றாங்க? அவங்க முகம் கூப்புற விடுகிறாங்க. Praise the Lord சொல்லுவோமா? Hallelujah. It's a posture of humility and surrender. Faces to the ground. Can't even look up to God. It is not defeat, it's humility. தங்களை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். You humble yourself before God. You can't even look up to Him. Your life has been a mess. You still work in progress. You know what? God is so pleased with you because you come with that posture. அந்த தாழ்மையோடு நம்ம வரோம் பாத்தீங்களா? ஹalleluya. கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க வைப்பாரு. I've got it all right இல்ல. I'm yet being pruned, Lord, and that's why I need you. We come to Him because we need Him, not that we have everything. அவர்தான் எல்லாம் சொல்லிட்டு நம்ம அப்படியே சரண்டர் பண்ணி வரோம் பாத்தீங்களா? அதுதான் பரலோக ஆராதனை. In fact, Anglican tradition, I don't glorify the Anglican church. I glorify the God which the Anglican tradition is pointing to. A big difference. I'm proud of being in the Anglican church. Not because I worship the tradition. The tradition is forming me. I take it in a good way. And the liturgy in a form. You know, one of the Anglican tradition என்ன தெரியுமா? இந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்படும் போது ராஜரிகம் பண்ணுகிறார், இந்த மாதிரி வார்த்தை உச்சரிக்கப்படும் போது அந்த priest and the servers, especially in the Holy Communion time, சில சர்ச்சில் பார்த்தீங்கன்னா they will bow down this way. பார்த்துருக்கீங்களா? ட்ரெடிஷனல் சர்ச்சஸ்ல. சிங்கப்பூர் ஆர்டினேஷன் சர்வீஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட பாடல் வரிகள் பாடும்போது பிதா குமார பரிசுத்த ஆவியானவர் கொயர் என்று அப்படியே ஒரு why it reminds us who we are and who God is. நம்ம யாரு அவர் யாருன்னு ஒரு பணிவு. அதான் அந்த liturgical worship நீங்க லேசா நினைக்கக்கூடாது. அந்த பாரம்பரியத்திலே ஆவியானவருடைய கிரியை இருக்கும். If you use it well, if you know what you are doing, the reason behind it, தெரிஞ்சிச்சுன்னா நிறைய young people I've taken you all through baptism confirmation class. Be proud of the church that you are belonging to and understand why we do certain things. அப்ப அது எங்கிருந்து வந்தது? அந்த tradition, அந்த liturgy, it is through the scripture. புகம் குப்புற, right? It's a posture. It's a beautiful posture. அந்த கனத்தையும் அந்த மரியாதையும் ஆண்டவருக்கு நம்ம செலுத்துகிறோம்.
பிறகு இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கிறோம், heavenly worship is full of thanksgiving. பரலோக ஆராதனை என்பது பல இடங்களிலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது. Thanksgiving. The Bible teaches us many things. Amongst them is to give thanks. 1 தெசலோனிக்கர் 5:16 நம்ம பார்க்கிறோம். 1 Thessalonians 5:16. கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏறெடுப்பது தகுதியாய் இருக்கிறது. Will we do that? Will we try to do that? Will we say, Lord, the first thing when I get up, Lord, I will praise you. Thank you, Lord. நிறைய இருக்கு, எனக்கு கோச்சிக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே. புலம்புறதுக்கு நிறைய இருக்கு, ஏமாற்றங்கள் நிறைய இருக்கு, சோர்வுகள் நிறைய இருக்கு, Lord. Of course, sometimes it may even outnumber the good things in life. But you know what? I choose to get up saying, thank you, Lord. உங்களுக்கு படுக்கிறதுக்கு ஒரு அறை ஒரு கட்டில் இருந்துச்சுன்னா, பார்க்கறதுக்கு ஒரு விண்டோ இருந்துச்சுன்னா, ஸ்தோத்திரத்துக்கு இடம் ஒன்றும் இருக்கு. Still have place. We still have place for praise. Amen. சொல்லுமா? There will still be difficulties in life, but still there's space enough. That's why the Bible says, என்ன சொல்லுது? இடைவிடாமல், right? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரியுங்கள். In all things give thanks. எப்படி இருக்கு? In all things give thanks. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அவரை புகழுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். நம்ம அப்படி செய்யும் போது அவர் யார் என்று நமக்கு நம்மே நினைவூட்டுகிறோம். நாம் அவரை ஸ்தோத்திரிக்கும் போது அவர் யார் என்று நம்மளே நினைவூட்டுகிறோம். Declare who he is in worship. When we do that, we are reminding him. We are not reminding who he is, we are reminding ourselves who he is. God doesn't need to be reminded that he is God. We need a reminder. கடைசியாக அந்த கடைசி வசனம் Revelations 11:18, குறிப்பான சில phrases. தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் என்ற வசனத்தை நம்ம பார்க்கிறோம். Verse 18, the time has come for judging the dead and for rewarding your servants, the prophets and your saints and those who reverence your name, both small and great. What a great encouragement today. The time has come, the small and the great. நமக்கு கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். Faithfully worship, honor him. The time will come that God will also reward his saints. ஆண்டவர் நமக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை, வெகுமதிகளை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம செலுத்த வேண்டியது பரலோக ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்துவீங்க? Right? We don't need a music and someone needs to tell you, no, you just need to give thanks to God. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே, ஸ்தோத்திரங்களே. நாவுகளை திறந்து அப்பா ஸ்தோத்திரங்களே. ஹல்லேலூயா. புகழ்ச்சி, புகழ், கீர்த்தி, ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Let your hallelujah be sincere. Is worthy of all praise. எல்லா மகிமைக்கு, கொஞ்சம் இல்லை, எல்லா மகிமைக்கு எல்லாரும் கூடி வந்து அவரை மகிமைப்படுத்தணும். யாரும் நீங்க தனியா இருந்துடக்கூடாது. Don't disqualify yourself in the presence of the Lord. நீங்க ஆராதிக்கும் போது உங்களுடைய சந்ததியார்களுக்கும் அந்த 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 நறுமணம், அந்த fragrance of God's presence, His blessings will flow. அப்படியே துதிங்களா, எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே நீ நல்லவர் சொல்லுங்க. நல்லவர் அப்பா, நீங்க பெரியவங்க, நீங்க ஞானிகளிலே ஞானி. ஆண்டவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரியவர். ஹல்லேலூயா. பாதுகாப்பு கொடுக்கிறவரே இயேசுவே. துதிங்க ஆண்டவரே, துதிங்க 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 துதிங்க. அப்படியே ஒரிஜினலா துதிங்க அப்பா. நன்றி நன்றி. எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. துதிங்க 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 துதிங்க.
ஆனந்த தைலத்தினால அபிஷேகத்தினால ஸ்தோத்திரத்தோடு அவருடைய பிரகாரங்களிலே ஸ்தோத்திரத்தோடு அவருடைய சன்னிதானத்துல புகழ்ச்சியோடு அப்பா இயேசு ரோபாரியாந்தே ஹalleluya துதிங்க துதிங்க நாவுகளை துதிங்க நாவுகளை திறந்து வாலிபர்களை துதிங்க praise your God praise your God praise your God he is a good God oh இயேசுவே ஹalleluya பெரியவர்களே மூத்தோர்களே அப்பா அம்மா ஓ இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே நீர் வல்லவர் ஆண்டவரே ராமா ஷரபா கபா வராரியாந்தார அரியாந்தே ஹalleluya தூதர்களோடு பிரதான தூதர்களோடு மூப்பர்களோடு மேகம் போன்ற திரளான சாட்சிகளோடு கூட ஆண்டவரே பரிசுத்தவான்களோடு கூட நாமத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீ நல்லவர் ஹalleluya எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் கரங்களை கட்டி கரங்களை அசைத்து இருதயங்களை உயர்த்தி துதிங்க 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 ஏக்கான சத்தம் தொடுக்கிறது ஏக்கான சத்தம் தொடுக்கிறது ஏக்கான சத்தம் தொடுக்கிறது துதிக்கும் போது மதில்கள் உடைக்கப்படுகிறது மதில்கள் உடைக்கப்படுகிறது நன்றி அப்பா Even as you lift up your hands to the Lord, God is blessing you right now. Hallelujah. கரங்களை உயர்த்தும் போது கர்த்தர் பிரசன்னமாக வந்து உங்களை அப்படியே தொடுகிறத நீங்க உணர்வீங்க. ஹalleluya ஹalleluya. பிள்ளைகளை அப்படியே தொடுங்க ஆண்டவரே. மேகம் போன்ற உங்களுடைய பிரசன்னத்தினால தொடுங்க ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே. Make them strong, Lord. We have come in your presence. Make them strong ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. கால்களை பலப்படுத்துங்க, கைகளை பலப்படுத்துங்க, சிந்தையை பலப்படுத்துங்க, கண்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. யோசனையை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ சரீரத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தீர்மானங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தை பலப்படுத்துங்க, நீதியை பலப்படுத்துங்க, குடும்பத்தை பலப்படுத்துங்க, வேலையை பலப்படுத்துங்க. நீங்க துதிக்கும் போது உங்களுடைய அஸ்திபாரங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஏன்னா உங்க அஸ்திபாரமே கர்த்தர்னு சொல்லி நீங்க துதிக்கிறீங்க பாத்தீங்களா? உங்க அஸ்திபாரம் உங்களுடைய பணம் அல்ல, உங்களுடைய சம்பாத்தியம் அல்ல, உங்களுடைய புத்தித்தனம் அல்ல, உங்களுடைய அறிவு அல்ல. உங்களுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து இயேசுவே. Yes Lord, yes Lord, yes Lord. உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. I know you are doing something deep, Lord. You are doing something deep, Lord. Hallelujah. நன்றி 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 ஆண்டவரே. பலத்தை கொடுங்க ஆண்டவரே, பலத்தை கொடுங்க. உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பரிசுத்தவான்களுக்கு வரக்கூடிய ஒரு பலன் வருவதற்காக நன்றி ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து பரிசுத்தவான்களாய் இருக்கக்கூடிய பரிசுத்த தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன் வருகிறது. ஓ ஹalleluya ரபஷண்ட ரபகபரரியாந்தா ஹalleluya. நன்றி அப்பா, ஹalleluya. நன்றி அப்பா, அழைப்பை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அதுக்கு மறு உத்தரவு கொடுத்து நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துறீங்க, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதுமாக எங்களுடைய துதிகளிலே ஒரு வித்தியாசம் இருக்கட்டும், எங்களுடைய ஆராதனையில ஒரு வித்தியாசம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ நீர் கிரியை செய்து நீங்க நடத்துவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. சகல துதிகான மகிமையை நாங்கள் உமக்கே ஏறெடுத்து நல்லவர் இயேசுவின் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென்.